வணக்கம். சினி மினிமினி கங்கை அமரன் எழுதிய ஒரு நூலை படித்தேன். சுவாரஸ்யமான ஒரு செய்தியை படித்தேன். நான் ரசித்த அந்த செய்தியை இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படம் இருக்கு இல்லையா, பாரதி ராஜா இயக்கிய திரைப்படம், கமலஹாசன் ஸ்ரீதேவி நடித்த திரைப்படம். அந்த திரைப்படத்தை தயாரித்த பட நிறுவனம் KRG. அந்த நிறுவனம் தயாரித்து படம் 100 நாட்கள் ஓடி மிகப்பெரிய சாதனையை புரிந்தது. ஆங்கில படங்களுக்கு நிகரான ஒரு அருமையான மர்ம பாணி திரைப்படமாக இருக்கும் வண்ணம் பாரதி ராஜா அந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தார். அந்த திரைப்படம் 100 days ஓடின பிறகு அந்த திரைப்படத்துக்கு வெற்றி விழா அப்படின்றது ஒரு பக்கம் நடந்தால் கூட அந்த படம் சம்பந்தப்பட்ட ஆட்கள் தனிப்பட்ட முறையில் அதை கொண்டாட வேண்டும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்ச பாரதி ராஜா நடிகர் தியாகராஜன் இருக்கார்ல, பிரசாந்தனுடைய அப்பா, தியாகராஜனுடைய வீட்டில் வைத்து ஒரு கொண்டாட்டம், ஒரு செலிப்ரேஷன் அப்படின்ற மாதிரி வச்சுங்களேன். கொண்டாட்டம்னா என்ன, பார்ட்டி. அந்த காலத்தில் எல்லாருக்குமே வயசு கம்மி தானே. அந்த பார்ட்டியோடு அப்படியே மது வகைகளை அருந்தி கொண்டு அப்படின்ற மாதிரி பிளான் போட்டு அந்த படம் சம்பந்தப்பட்ட ஆட்களை அங்கு வர வைத்திருக்கிறார் பாரதி ராஜா. அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பாரதி ராஜா ஏற்கனவே வந்தாச்சு. தியாகராஜனுடைய வீடு தானே, ஆல்ரெடி தியாகராஜன் அங்கே இருக்கார். படத்தில் கதாநாயகனாக நடித்த கமலஹாசன் வந்தாச்சு. படத்திற்கு இசையமைப்பாளராக இருந்த இளையராஜா அவர் அங்கே வந்துட்டார். இது மாதிரி படம் சம்மந்தப்பட்ட பலரும் அங்கே இருக்காங்க. அப்படி வச்சுங்களேன், கங்கை அமரனும் அங்கே இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, பலரும் தாங்க வரும்போதே கையில் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அங்கே இருக்கிற ட்ரிங்க்ஸ் இருக்குன்றது வேறு விஷயம். இது போக பலரும் தங்களுடைய கையில் வரும்போதே எடுத்துக்கொண்டு, இது கங்கை அமரன் அப்படி தான் எழுதியிருக்காரு. அங்கே எல்லா வகையான உணவு வகைகள் எல்லாமே இருக்குது. மதுவை அருந்தி கொண்டே, உணவு வகைகளை சாப்பிட்டு கொண்டே, படத்தினுடைய பெருமைகளை பேசிக்கொண்டே, படத்தினுடைய பாடல்களை அசை போட்டு கொண்டே, படத்தில் இருக்கக்கூடிய பல அம்சங்களை தங்களுக்கு மத்தியில் உரையாடி கொண்டே, ஜாலியாக சிரித்து கொண்டே அந்த பொழுதை மிகவும் சந்தோஷம் நிறைந்ததாக ஆக்கி கொண்டு இப்படின்ற பேட்டர்னில் ஒரு குதூகலமான கொண்டாட்டமான அட்மாஸ்பியர் அங்கு நிலவிக்கொண்டு இருக்கிறது. கங்கை அமரனுக்கு மது அருந்தும் பழக்கம் இல்லாததால் அவர் வெறுமனே பார்வையாளராக இருந்து கொண்டு அங்கு நடைபெறக்கூடிய சம்பவங்களை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மிகவும் தாமதமாக அந்த பார்ட்டியில் கலந்து கொள்கிறார். அவர் ஏற்கனவே தாஜ் கொரமண்டல், சோலா இங்கெல்லாம் போயிட்டு தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்தி விட்டு அங்கு வருகிறார். கங்கை அமரன் தன்னுடைய பாணியிலே அவர் எழுதுகிறார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அங்கே வந்தார். லேட்டாக வந்தாலும் ஹாட்டாக வந்தார். வரும்போதே அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு கூட காரசார விவாதம் இதெல்லாம் நடந்திருக்கும் போல இருக்குது. அதனால் வரும்போதே ஆவேசம், கோபம் இதெல்லாம் கலந்து ரஜினி வர்றார். உள்ளே வந்த உடனே நான் வர்றதுக்கு முன்னாடியே பார்ட்டி ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு. இல்லை, இப்போ தான் ஆரம்பிச்சு, இப்போ தான் ஜஸ்ட் நவ் ஸ்டார்டட், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அது பிறகு ரஜினிகாந்த் இவங்க கூட கலந்துக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு பல விஷயங்களையும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு அப்படின்னு போய் பாரதி ராஜாட்ட ரஜினிகாந்த் போய் சொல்லியிருக்காரு, இந்த படம் நீங்கள் எடுத்திருக்கீங்க, 16 வயதில் படத்தில் நான் ஏற்கனவே வில்லன். இந்த படம் முழுக்க கதாநாயகன் நெகட்டிவ் சப்ஜெக்ட் தானே, கதாநாயகன் நெகட்டிவ் கேரக்டர் தானே, எதிர்மறை கதாபாத்திரம் தானே, இதில் கமலஹாசனை வச்சு நீங்கள் போட்டிருக்கீங்க, நான் ஏற்கனவே படங்களில் வில்லன் நான் நடிச்சுக்கிட்டு இருக்காரு தானே, என்ன நீங்கள் போட்டிருக்கலாமே அப்படின்ற மாதிரி ரஜினி பாரதி ராஜாட்ட சிரிச்சுக்கிட்ட கூட விளையாட்டாக கூட கேட்டிருக்கலாம். யோசிங்க, இதில் கங்கை அமரன் இதை எழுதியிருக்காரு. கேட்ட துணின்னு ஒன்று இருக்கு இல்லையா, சீரியஸாக இல்லாமல் ஜாலியாக கூட கேட்டிருக்கலாம்ல. ஏன் இப்போ என்ன போட்டுக்கலாமே, நான் வில்லன் நடிச்சுட்டு இருக்காரு தானே, இது படம்ல பெண்களை கொலை செய்யக்கூடிய கதாபாத்திரம் தானே, என்ன போட்டுக்கலாமே அப்படின்ற மாதிரி கூட சிரிச்சுக்கிட்டே கேட்டுருக்கலாம் ரஜினி. பாரதி ராஜா சொல்லியிருக்காரு, நீங்கள் ஏற்கனவே வில்லன் நான் நடிச்சுக்கிட்டு இருக்காரு தானே, வில்லன் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கால போட்டால் நீங்கள் பெண்களை கொலை செஞ்சு அப்படின்னா அதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது, உங்கள் கதாபாத்திரம் பெண்களை கொலை செய்யும் அப்படின்ற மாதிரி மக்களே நினைப்பாங்கல்ல. கமலஹாசன் ஏற்கனவே கதாநாயகன் நடிச்சுட்டு இருக்கவர், அவரை இந்த கதாபாத்திரத்துக்கு போடும்போது தான் மக்கள்கிட்ட அது எதிர்பார்ப்பு இருக்காது. அவர் பெண்களை கொலை செய்கிறாரு அப்படின்னா மக்கள் அதிர்ச்சி அடைவாங்க, ஆச்சரியப்படுவாங்க. அதனால தான் இந்த கேரக்டர் கமலஹாசனை போட்டது. உங்களை போட்டால் அது யூஸ்வலாக இருக்கும், அதனால் நிச்சயமாக அது நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி ரஜினிகாந்த் இப்படி சொன்ன பிறகு பாரதி ராஜா விளக்கம் கொடுத்துருப்பார் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதை தொடர்ந்து அதுக்கு பிறகு பல விஷயங்களை பேசி அப்படி இப்படின்போது காரசார மோதல், வார்த்தை மோதல் அப்படி இப்படின்ற மாதிரி ஆகி உரத்த குரல்கள், ஷவுட்டிங், கூச்சல் அப்படின்ற பேட்டர்ன்லாம் அந்த அட்மாஸ்பியர் மாறிடுச்சு. அதை கங்கை அமரன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உச்ச நடிகர் மிகவும் உச்சத்திற்கு சென்று விட்டார்
அப்படின்னு சொல்லிட்டு கங்கை அமரன் அவருடைய பாணியில் அதை எழுதியிருக்காரு. அந்த அளவிற்கு அந்த அட்மாஸ்பியரே வந்து ரணக்களம் அப்படின்னு இருக்குல்ல, அந்த பேட்டர்னில் ஆகிப்போச்சு. அப்படி ஆன உடனே இளையராஜா வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டார். இந்த இடத்துல இதுக்கு மேலே இருந்தால் நம்ம நல்லா இருக்காது, கிளம்பிடுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா கிளம்பிட்டார். கங்கை அமரன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அநேகமாக இளையராஜா கலந்துக்கிட்ட கடைசி பார்ட்டி அதுவாகத்தான் இருக்கும். சிகப்பு ரோஜாக்கள் வெற்றியை கொண்டாட வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த நிகழ்ச்சியில் எப்படிப்பட்ட கசப்பான சம்பவங்கள் நடைபெற்றன என்பதை நேரில் பார்த்த இளையராஜா அதற்கு பிறகு அப்படிப்பட்ட எந்த நிகழ்ச்சிகளிலும் நாம் கலந்து கொள்ளக்கூடாது என்ற முடிவுக்கு அப்போதே வந்துவிட்டார் என்று நான் நினைக்கிறேன் என்று கங்கை அமரன் அந்த நூலில் கூறியிருக்கிறார். எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் சிகப்பு ரோஜாக்கள் திரைக்கு வந்து வெற்றிகரமாக ஓடிய தருணத்தில் நடைபெற்ற அந்த சம்பவங்களை கங்கை அமரனுடைய நூலில் படிக்கும்போது அது சுவாரஸ்யமான சம்பவம் என்று என்னுடைய மனதில் பட்டது. பல வருடங்களுக்கு முன்னால் நடைபெற்ற அந்த இனிய சம்பவத்தை நீங்களும் மனதில் ரசிக்க வேண்டும் என்று நான் நினைப்பதால் உங்களிடம் அந்த சம்பவத்தை பகிர்ந்து கொள்கிறேன்.